இஸ்லாம் மிக தெளிவா சொல்லிருச்சு, எல்லாரும் சமம். இஸ்லாம் அறிமுகப்படுத்தக்கூடிய இறைவனும் அனைவருக்கும் சமமானவர். அந்த இறைவன் மக்கள் அனைவரையும் சமமாகத்தான் பாவிக்கிறார். குறிப்பிட்ட ஒரு குலத்தில் பிறந்து விட்டதுனாலேயே இவர் உயர்ந்தவர், இவர் தாழ்ந்தவர், இவன் ஆலயத்துக்குள்ள நுழையலாம், இவன் ஆலயத்துக்குள்ள நுழையக்கூடாது, அங்கே வெளியவே நில்லை, இப்படின்னு பிறப்பின் அடிப்படையிலையோ குலம் கோத்திரத்தின் அடிப்படையிலையோ இஸ்லாம் சொல்லக்கூடிய இறைவன் மனிதர்களை பாகுபடுத்துவதில்லை, தீண்டாமைகளை கற்பித்துக் கொடுப்பது கிடையாது. இஸ்லாம் எல்லாரையும் சமம்னு சொல்லுது. அல்லாஹ் மிக தெளிவாக குர்ஆன்ல சொல்லிவிட்டான், யா அய்யுஹன் நாஸ் இன்னா ஹலக்னாக்கும் மின் தக்கரி வ உன்ஸா, மனிதர்களே உங்களை ஒரே ஒரு ஆண் பெண்ணிலிருந்து தான் உங்களை படைச்சோம். வஜஅல்னாக்கும் ஷுஉபன் வ கபாயில், உங்களை பல்வேறு குலங்களாக கோத்திரங்களாக ஆக்கியிருப்பது எதற்கு தெரியுமா? லித்தஆரஃபு, ஒருவரை ஒருவர் அறிமுகப்படுத்திக் கொள்வதற்கு தான், அடையாளத்துக்கு தான். இன்ன அக்ரமக்கும், உங்களிடத்தில் சிறந்தவர் யார் என்றால் இந்தல்லாஹி, அல்லாஹ்விடத்தில் உங்களில் சிறந்தவர், அத்துக்காக்கும், உங்களில் யார் பயபக்தியுடன் செயல்படுகிறாரோ அவர்தான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் உள்ள அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லாம் உள்ள அல்லாஹ்வின் மகத்தான கிருபையினால் புனிதம் நிறைந்த ரமலான் மாதத்தில் நன்மையை எதிர்பார்த்தவர்களாக நாம் இங்கே அமர்ந்திருக்கிறோம். இன்றிலிருந்து ஒரு வார காலத்திற்கு அல்லாஹுவை எவ்வாறு நம்ப வேண்டும் என்கிற ஈமான் தொடர்புடைய தலைப்பில் மார்க்கம் நமக்கு நினைவூட்டுகிற பல்வேறு செய்திகளை தொடர்ச்சியாக நாம் அறிந்து கொள்ள இருக்கிறோம். ஈமானில் பல்வேறு அம்சங்கள், அடிப்படைகள் இருக்கிறது. அதில் மிகவும் முக்கியமானதும் முதன்மையானதுமான நம்பிக்கை என்றால் அது அல்லாஹுவை நம்பிக்கை கொள்வது தொடர்பான விஷயம்தான். இதுதான் இறை நம்பிக்கைகளில், நம்பிக்கை தொடர்புடைய விஷயங்களில் மிக முதன்மையானது. அல்லாஹுவை எப்படி நம்பணும் என்பது தொடர்பான விஷயம்தான் ஈமானில் மிக முக்கியமானது. எந்த அளவிற்கு இது முக்கியமானது? ஒரு முஸ்லீம் இந்த உலகத்தில் பல்வேறு செயல்பாடுகளிலே ஈடுபடுகிறார், வணக்க வழிபாடுகளிலே ஈடுபடுகிறார், தொழுகிறார், நோன்பு நோக்கிறார், தம்முடைய பொருளாதாரத்தை நல்ல வழியிலே செலவிடுகிறார். இந்த அத்தனை வணக்க வழிபாடுகளும் நாளை மறுமை நாளில் அல்லாஹ்விடத்தில் ஏற்கப்பட வேண்டுமேயானால், அல்லாஹ்விடத்தில் அவருக்கு இந்த வணக்க வழிபாடுகள் பலனளிக்க வேண்டும் என்று சொன்னால் அவர் அல்லாஹுவை எப்படி நம்புகிறார் என்கிற ஈமான் தொடர்புடைய விஷயம் மிக முக்கியமானது. அல்லாஹ் அதை கவனிப்பான். அல்லாஹுவை பற்றியான ஈமான் சரியாக இருந்தால் தான் இந்த உலக வாழ்க்கையில் நாம் தொழுத தொழுகை அல்லாஹ்விடத்தில் ஏற்கப்படும், நாம் நோற்ற நோன்புகள் அல்லாஹ்விடத்தில் ஏற்கப்பட்டு நாளை மறுமை நாளில் நமக்கு அவை பலனளிப்பவையாக மாறும். நாம் அல்லாஹுடைய பாதையில் நல்ல காரியங்களில் ஏழை எளிய மக்களுக்காக, மார்க்கம் வலியுறுத்துகிற நல்லற பணிகளுக்காக நம்முடைய பொருளாதாரத்தை செலவிடுகிறோம் அல்லவா, அந்த தான தர்மங்கள் அல்லாஹ்விடத்தில் ஏற்கப்படுவதற்கும் நம்முடைய ஈமான் சரியாக இருக்கணும். ஒருவருடைய ஈமான் சரியாக இல்லை என்றால், அல்லாஹ்வை பற்றி அவர் எப்படி நம்ப வேண்டுமோ அப்படி நம்பவில்லை என்றால், அவர் எத்தனை காலம் தொழுதாலும் சரி அந்த தொழுகை அல்லாஹ்விடத்தில் ஏற்கப்படாது, பலனளிக்காது. என்ன நீ எப்படி நம்பணும்னு அவனுக்கு நான் சொன்னேனோ அப்படி நம்பினியா? என்னை நீ ஒழுங்காக நம்பாமல், எனக்குரிய ஆற்றல்களை கொடுத்து என்னை நம்பாமல், என்னுடைய பண்புகளை எனக்கு கொடுத்து முழுமையாக என்னை புரிந்து நம்பாமல் ஏதோ போகிற போக்கில் அல்லாஹ்னு சொல்லிட்டு போயிட்டா நீ தொழுத தொழுகையை நான் ஏற்றுக்கொள்ளணுமா அப்படின்னு அல்லாஹ் கேட்பான். அப்போ நம்முடைய வணக்க வழிபாடுகள், நம்முடைய தொழுகை, நம்முடைய நல்லறங்கள் அனைத்தும் மறுமை நாளில் நமக்கு பலனளிப்பதற்கு நம்முடைய ஈமான், அல்லாஹ்வை பற்றியான ஈமான் மிகச்சரியாக அல்லாஹ் வலியுறுத்துகிற அடிப்படையில் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் நம்முடைய வணக்க வழிபாடுகள் ஏற்கப்படும். அதற்கு இந்த அல்லாஹ்வை நம்பிக்கை கொள்வதை நாம் சரிப்படுத்தி கொள்வது மிக முக்கியமானது. அதுபோல நாம் அனைவரும் மறுமை வாழ்வை நம்புகிறோம், மறுமையில் வெற்றி பெற்று சுவனத்திற்கும் நுழைய வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். அந்த சொர்க்கத்திற்கு ஆசைப்பட்டுத்தான் இந்த உலகத்தில் பல்வேறு முயற்சிகளில் ஈடுபடுறோம். அப்போ மறுமையில் வெற்றி பெற வேண்டும் என்றாலும் அல்லாஹ்வை பற்றியான ஈமான், அந்த நம்பிக்கை நம்முடைய உள்ளத்தில் சரியாக இருக்கணும். அல்லாஹ்வை நம்ம சரியாக நம்பாவிட்டால் நம்முடைய மறுமை வெற்றி பாழாய் போய்விடும். அல்லாஹ்வை நாம் சரியாக நம்பாவிட்டால் மறுமை நமக்கு ஒருபோதும் வெற்றி கிடைக்காது, மிகப்பெரிய தோல்வியையும் நஷ்டத்தையும் அவன் சந்திக்க வேண்டியதாக ஆகிவிடும். அப்போ மறுமையில் நாம் வெற்றி பெற வேண்டும் என்றால் அதற்கும் நம்முடைய அல்லாஹ்வை பற்றியான நம்பிக்கை, நம்முடைய உள்ளத்தில் அல்லாஹ்வை நம்ம எப்படி நம்புகிறோம், என்ன மாதிரியான பண்புகள் கொண்டவனாக நம்புகிறோம், எந்த மாதிரியான ஆற்றல்களை கொண்டவனாக அல்லாஹ்வை நாம் நம்புகிறோம், இறைவனை பற்றியான நம்முடைய நம்பிக்கை குர்ஆன் சொல்லக்கூடிய வசனங்களுக்கு ஏற்ப நாம் அல்லாஹ்வை நம்புகிறோமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு எப்படி அல்லாஹ்வை அறிமுகப்படுத்தினாங்களோ
அல்லாஹ்வை நமக்கு எப்படி நம்பணும்னு சொல்லி தந்தார்களோ கற்று தந்தார்களோ அந்த மாதிரி நாம் அல்லாஹ்வை நம்புறோமா? அப்படி நம்பியிருந்தால் மட்டும்தான் மறுமையில நமக்கு ஈடேற்றம். அப்படி நம்பியிருந்தால் தான் மறுமையினால நம்ம வெற்றி பெற முடியும். அப்ப அதற்கும் நாம் அல்லாஹ்வை நம்முடைய உள்ளத்தில் எந்த மாதிரி நம்பிக்கை கொண்டிருக்கிறோம் என்கிற நம்முடைய ஈமானை சரிப்படுத்திக் கொள்ள வேண்டிய அவசியம் ஒவ்வொரு முஸ்லிம்களுக்கும் இருக்கிறது. சொல்ல போனால் எத்தனையோ பல தூதர்கள் அனுப்பப்பட்டாங்க, அவர்களுக்கு வேதங்கள் வழங்கப்பட்டது. ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் எந்த ஒரு சமுதாயமும் தூதர் அனுப்பப்படாமல் இல்லை. இம்மின் உம்மத்தின் இல்லா ஹலாஃபிஹா நதீர், எந்த ஒரு சமுதாயமும் அவங்களை எச்சரிக்கை செய்யக்கூடிய எச்சரிக்கையாளரை தூதரைத்தான் எல்லாம் எச்சரிக்கையாளர்ங்கிறான். தூதரை நம்ம அனுப்பாம எந்த சமுதாயத்தையும் விடலை. எல்லா சமுதாயத்திற்கும் அல்லாஹ் தூதர்கள் அனுப்பினான். தேவைப்பட்டால் ஒன்றுக்கும் மேற்பட்ட தூதர்களை, ஒரு சமுதாயத்துக்கே 2 தூதர்கள், ஒரு சமுதாயத்திற்கே 2க்கும் மேற்பட்ட 3 தூதர்கள், இப்படிலாம் அல்லாஹ் அனுப்பியிருக்கிறான். அந்த தூதர்களுக்கு வேதங்களை கொடுத்து அந்த வேதங்களை மக்களுக்கு பயிற்றுவிக்க வேண்டும். அந்த சமுதாயத்திற்கு அனுப்பப்பட்ட தூதர்கள் இந்த வேதத்தில் உள்ளதை மக்களுக்கு கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு வேதங்களை அனுப்பினான். தூதர்களை அல்லாஹ் அனுப்பியதற்கு உண்டான நோக்கமும் வேதங்களை அல்லாஹ் அனுப்பியதற்கு உண்டான நோக்கமும் ஈமான், அல்லாஹ்வை எப்படி நம்பணும் அதை சொல்வதற்கு தான். அப்போ தூதர்களின் வருகை, வேதங்கள் வழங்கப்பட்டது எல்லாமே எதை நமக்கு முக்கியத்துவப்படுத்துகிறது? அல்லாஹ்வை எப்படி நம்பணும். தூதர்கள்லாம் வந்தாங்க, மக்களுக்கு எதை சொல்லி கொடுத்தாங்க? முதன்மையாக எதை சொல்லி கொடுத்தாங்க? அல்லாஹ்வை நம்புவதை பற்றியான செய்திகளை, அல்லாஹ்வை எப்படி நம்பணும் என்பதைத்தான் ஒவ்வொரு தூதரும் மக்களுக்கு தவறாம சொல்லி கொடுத்தாங்க. சட்டங்களில் கூட வேறுபாடு இருக்கும். ஒரு தூதர் ஒரு சட்டத்தை மக்களுக்கு எப்படி சொல்லியிருப்பாரோ அதே மாதிரி அத்தனை தூதர்களும் சொல்லியிருப்பார்கள் என்பதற்கு உத்தரவாதம் இல்லை. ஒரு தூதர் சொன்ன சட்டத்திலிருந்து வேறுபட்டு சில தூதர்கள் சட்டங்களை சொல்வார்கள். அப்ப சட்டங்களுக்குள் ஒற்றுமை இல்லாவிட்டால் கூட அத்தனை தூதர்களும் ஒருமித்த அந்த மக்களுக்கு சொன்ன விஷயம் எதை? அல்லாஹ்வை எப்படி நம்பணும், உங்களை படைச்ச ரப்பை நீங்க எப்படி மதிக்க வேண்டும், அவனை பற்றி உங்களுடைய உள்ளத்தில் என்ன மாதிரியான நம்பிக்கைகள் இருக்க வேண்டும், இதை சொல்வதற்குத்தான் தூதர்கள் அனுப்பப்பட்டார்கள். அல்லாஹ்வை நம்புவதை பற்றி விளக்குவதற்குத்தான் வேதங்கள் வழங்கப்பட்டது. அப்ப இந்த வேதங்களினுடைய வருகை, தூதர்களின் வருகை, இவையும் நம்ம அல்லாஹ்வை எப்படி நம்பணும் என்பதை நமக்கு முக்கியத்துவப்படுத்துகிறது. இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்பதற்காக இதை சொல்கிறோம். நீங்க திருக்குறான்லையும் பாருங்க, ஈமான் இறை நம்பிக்கை தொடர்பான எத்தனையோ நூற்றுக்கணக்கான வசனங்கள் பேசுகிறது. அத்தனை வசனங்கள்லையும் அல்லாஹ் முதன்மைப்படுத்துவது தன்னை எவ்வாறு நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்பதைத்தான் அல்லாஹ் முதன்மைப்படுத்தலாம். அல்லாஹ்வை நம்புறது தான் ஈமான்ல முதன்மையானது. அதைத்தான் அல்லாஹ் ஈமான் தொடர்பாக, இறை நம்பிக்கை தொடர்பாக பேசப்படுகிற நூற்றுக்கணக்கான வசனங்கள்ல என்னை எப்படி நம்பணும், அல்லாஹ்வாகிய இறைவனாகிய என்னை எவ்வாறு நம்ப வேண்டும், அதை அல்லாஹ் முதன்மைப்படுத்தி சொல்வதை நீங்க பார்க்கலாம். 2வது அத்தியாயம் 177வது வசனம், அதில் அல்லாஹ் சொல்கிறான், லைசல் பிர்ர அன் துவல்லு உஜூஹக்கும் கிபலல் மஷ்ரிகி வல் மக்ரிபி, உங்களுடைய முகங்களை கிழக்கு நோக்கியோ மேற்கு நோக்கியோ திருப்புவது நன்மை அல்ல. முகத்தை கிழக்கு நோக்கி திருப்புறீங்க அல்லது மேற்கு நோக்கி திருப்புகிறீர்கள், நம்ம சொன்னோம் அல்லாஹ் சொன்னோங்கிறதுனால அது மட்டும் நன்மையாக ஆகிவிடாது. வலாக்கின்னல் பிர்ர, நன்மை எதுவென்றால் மன் ஆமன பில்லாஹி வல் யௌமில் ஆகிரி வல் மலாயிகத்தி வல் கிதாபி வன் நபியீன், அல்லாஹ்வை ஈமான் கொள்வது, மறுமை நாளை நம்புவது, வானவர்களை நம்புவது, வேதத்தையும் நபிமார்களையும் நம்புவது. எதை எதையெல்லாம் நம்பணுங்கிறது அல்லாஹ் பட்டியல் போடலாம். நான் சொன்னேங்கிறதுனால திடீர்னு உங்க முகத்தை கிழக்கு நோக்கி திருப்புறீங்க, திடீரென்று மேற்கு நோக்கி திருப்புகிறீர்கள், அதனால மட்டும் நீங்க சரியான ஈமான்தாரியாக ஆகிவிட மாட்டீர்கள். அது நன்மை அல்ல. உண்மையான நன்மை உலாக்கினல் பிர்ர, உண்மையான நன்மை எதுவென்றால் அல்லாஹ்வை நம்பணும், மறுமையினால நம்பணும், மலக்குமார்களை நம்பணும், வேதத்தை தூதர்களை நம்பணும், நல்லா பட்டியல் போடுறான். இந்த ஈமான் தொடர்புடைய விஷயத்தை அல்லாஹ் பட்டியலிடுகிறான். அதுல முதன்மை அல்லாஹ் எதை சொல்றான்? தன்னை நம்புவதை பற்றி தான் சொல்றான். என்ன எப்படி நம்பணும், அதை சரியா நீ நம்பணும், அப்பதான் அது நன்மை. இல்லாவிட்டால் உன்னுடைய செயல்பாடுகளை மட்டும் கொண்டு, ஈமான் சரியா இல்லாம, அல்லாஹ்வை பற்றியான நம்பிக்கை நம்முடைய உள்ளத்துல சரியா இல்லாம செயல்பாடுகளை மட்டும் கொண்டு அல்லாஹ் நம்மை எடை போடுவது கிடையாது, முடிவு போறது இல்லை. செயல்பாட்டையும் அல்லாஹ் பார்ப்பான், நம்ம உள்ளத்துல அல்லாஹ்வை நம்ம எப்படி நம்புறோம் அதையும் அல்லாஹ் பார்ப்பான். அதே மாதிரி புகாரில 50வது ஹதீஸ், ஜிப்ரில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மனித தோற்றத்தில் வருவாங்க. அந்த ஹதீஸ் நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்களோடு அமர்ந்திருப்பாங்க. திடீரென்று ஒரு மனிதர் வருவார், நேராக ரசூலுல்லாஹ்வுக்கு பக்கத்தில் போய் உட்கார்ந்துருவார். அவரை பார்த்தாலே சஹாபாக்கள் சொல்லுவாங்க, அந்த ஹதீஸிலேயே வரும், பயணத்தின் அடையாளம் எதையுமே நாங்கள் அவரிடத்துல பார்க்கல,
நல்ல ஒரு அவர் பார்த்த முகமாகவும் இல்லை, ஊர்லேயும் நாங்கள் பார்த்ததில்லை, லோக்கல் ஆள் மாதிரியும் தெரியலை, ஏன்னா இதுவரையும் அவரை நாங்கள் பார்த்ததில்லை. வெளியூர்லேருந்து பயணப்பட்டு வந்திருப்பாரான்னு பார்த்தா பயணத்தின் அடையாளமும் அவருடைய முகத்தில் தெரியவில்லை. ஏன் அந்த காலத்தில் பயணப்பட்டு வரதா இருந்தால், இந்த காலத்தில் பயணப்பட்டு வரதா இருந்தால் ஜம்முன்னு நல்லா மேக்கப் பண்ணி அலங்காரம் பண்ணிட்டு காருக்குள்ளே உட்காந்துட்டோம்னா எந்த தூசியும் நமக்கு வராது. எப்படி வீட்டில் கிளம்பணுமோ, எப்படி நம்ம அலங்காரப்படுத்தி கொண்டு வந்தோமோ அதே மாதிரி வந்து உட்காந்துக்கலாம். அந்த காலத்தில் அப்படியா? பாலைவனத்தில் ஒட்டகத்தில் குதிரையில் பயணப்பட்டு வந்தால் அவர் வீட்டில் எப்படி தன்னை அலங்காரப்படுத்தி கொண்டு வந்தாரோ அதே தோற்றத்தில் வந்து அமர முடியுமா? முடியாது. முகம்லாம் புழுதியாக போயிடும். லேசாக வெளியே வந்துட்டா போதுமே, ஃபோக்கு இருந்துச்சுன்னா போதும், லேசாக வெளியே வந்துட்டோம்னா பாலைவன மணல் முகத்தில் அப்பிக்கொள்ளும், முகம் கருத்து விடும், ஆடைகளில் தூசி படித்து விடும். அப்போ சஹாபாக்கள் சொல்கிறாங்க, லோக்கல் ஆள் மாதிரியும் தெரியலை, வெளியூர்லேருந்து பயணப்பட்டு வந்திருப்பாரான்னு பார்த்தா பயணத்தின் அடையாளம் எதுவும் அவருடைய முகத்தில் இல்லை. முடி களைஞ்சிருக்கலை, தோற்றத்தில் அழுக்கு இல்லை, ஆடையில் அழுக்கு இல்லை, நல்லா ஃப்ரெஷ்ஷாக வர்ற மாதிரி தான் வர்றார். நேராக ரசூலுல்லாஹ்வுக்கு பக்கத்தில் வந்து உட்கார்றாரு. எந்த அளவுக்கு நபிகள் நாயகம் பக்கத்தில் வந்து உட்கார்றாரு? அல்லாஹ்வின் தூதருடைய முட்டும் இவருடைய முட்டுக்காலும் நெருக்கமாக இருக்கு. அவ்வளவு நெருக்கத்தில் வந்து உட்கார்ந்துருக்கிறார். தம்முடைய இரு கரத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தொடையின் மீது வைத்துக் கொள்கிறார். நேராக வர்றாரு, வந்து உட்கார்றாரு. ரசூலுல்லாஹ்வுக்கு முட்டுக்காலுக்கு நெருக்கமாக தன்னுடைய முட்டுக்கால் படக்கூடிய விதமாக வந்து அமருகிறார். ரசூலுல்லாஹ்வுடைய இரு தொடைகளின் மீது கையை வைத்துக் கொண்டு அமருகிறார். ஒவ்வொரு கேள்வியாக கேட்கிறார். மல் ஈமான், ஈமான்னா என்ன சொல்லுங்கன்னு கேட்கிறார். ரசூலுல்லாஹ் பதில் சொல்றாங்க. இஸ்லாம்னா என்ன சொல்லுங்கன்னு கேட்குறாங்க. நபிகள் நாயகம் பதில் சொல்றாங்க. இஹ்சான் என்றால் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ரசூலுல்லாஹ் பதில் சொல்றாங்க. ஒன்றுக்கும் ரசூலுல்லாஹ் பதில் சொல்லும் பொழுது அந்த வந்தவரே சொல்லிடுறாரு, சதக்த, கரெக்டாக சொன்னீங்க அப்படிங்கிறாரு. வந்தவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியம். இவர் கேள்வியேக்கு வந்தார். கேள்வியேக்கு வந்தாலும் ரசூலுல்லாஹ் சொல்கிற பதிலை கேட்டுக்கிட்டு போவாங்களா? அதை விட்டுவிட்டு கரெக்டாக சொன்னீங்கன்னா கேள்வி பதில் நிகழ்ச்சி நடக்குது. திடீர்னு ஒருத்தர் வந்து கேட்குறாரு, இதை செய்யலாமா அதை செய்யலாமான்னு கேட்குறாரு. நம்ம 1/4 மணி நேரம் மூச்சு முட்டை பதில் சொல்லி முடிச்சிட்டோம். உட்காரும்போது கரெக்டாக சொன்னீங்க, இது கரெக்டாக சொன்னேன், இதுக்காக எவ்வளோ நேரம் கேட்டேன், 1/2 மணி நேரமாக தம்மு பிடிச்சி உட்காந்து பேசிக்கிட்டு இருக்குது, மூச்சு பிடிக்க உட்காந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறோம், கரெக்டாக சொல்றீங்க. இப்படி வந்து 3 கேள்வி கேட்டுவிட்டு கரெக்டாக சொன்னீங்கன்னா எப்படி இருக்கும்? சஹாபாக்களுக்கு அது புதுசாக இருக்கு. வர்றாரு, இதுவரை நம்ம ஒரு பார்த்ததும் இல்லை, பயணம் பண்ணி வந்த மாதிரியும் தெரியல. ரசூலுல்லாஹ்விடத்தில் கேள்வி கேட்குறாரு. கேட்டுவிட்டு ரசூலுல்லாஹ் விளக்கம் சொன்னதுக்கப்புறம் சதக்த, நீங்கள் உண்மையை சொன்னீர்கள், கரெக்டாக சொன்னீர்கள்ங்கிறாரு. கிளம்பி போயிட்டார். அவர் நிறைய அந்த ஹதீஸில் நிறைய வரும். புகாரில் 50வது இலக்கத்தில் பதிவான ஹதீஸு நிறைய செய்திகள் வரும். மறுமை நாள் குறித்த அடையாளம் சம்பந்தமாலாம் கேட்பாங்க. அப்போ கிளம்பிட்டு ஒரு போயிடுவார். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்க, யார் தெரியுமா? ஹாதா ஜிப்ரீல். வந்தவர் சாதாரண மனிதர் அல்ல, ஜிப்ரீல். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தான் வந்தாங்க பாருங்க. அதாவது அங்கே இருக்கக்கூடிய சஹாபாக்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மனித தோற்றத்தில் பார்த்துட்டாங்க. அங்கே அமர்ந்திருந்த ரசூலுல்லாஹ்வுடைய அந்த சபையில் அமர்ந்திருந்த சஹாபாக்கள் பலரும் ஜிப்ரீலை பார்த்திருக்கிறார்கள். எப்படி பார்த்திருக்கிறாங்க? அவருக்குரிய ஒரிஜினல் தோற்றத்தில் பார்க்கல, மனித தோற்றத்தில் பார்த்திருக்கிறாங்க. மலக்குன்னே தெரியாம, ஜிப்ரீலே தெரியாம பார்த்துட்டாங்க. அவங்க போனதுக்கு அப்புறம் தான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஹாதா ஜிப்ரீல். வந்தவர் சாதாரண ஆள் இல்லை, ஜிப்ரீல் தான் வந்தாரு. அத்தாக்கும் யுஅல்லிமுக்கும் தீனக்கும், உங்கள் மார்க்கத்தை உங்களுக்கு சொல்லி தருவதற்காக வந்தார். உங்க தீன் என்ன, உங்க மார்க்கம் என்ன, நீங்க எதை நம்பணும், எந்த அடிப்படையில் செயல்படணும், அதை சொல்லி தருவதற்கு வந்தார் என்று நபிகள் நாயகம் இறுதியில் சொல்கிறார்கள். அப்போ அதில் அந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய அந்த ஹதீஸில் வந்து ரசூலுல்லாஹ்விடத்தில் கேட்குற முதல் கேள்வி என்ன? மல் ஈமான், ஈமான்னா என்ன அப்படின்னு தான் கேட்பாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பதில் சொல்லுவாங்க, அல் ஈமானு அன் துமின பில்லாஹி ஓ மலாயிகத்திஹி ஓ பிலிகாஇஹி ஓ ருசுலிஹி ஓ துமின பில் பஅஸி. அல்லாஹ்வை நம்புவது, மலக்குமார்களை நம்புவது, மறுமை நாள் அல்லாஹ்வை சந்திப்போம் என்று நம்புவது, வேதத்தை நம்புவது, தூதர்களை நம்புவது, மரணத்திற்கு பிறகு ஒரு வாழ்க்கை உண்டு, நாம் எழுப்பப்படுவோம் என்று நம்புவது என்று இதையெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதற்கு பதிலாக சொல்வார்கள் என்கிற செய்தியை பார்க்கணும். இது நமக்கு இந்த செய்தி எதை உணர்த்துகிறதுன்னு சொன்னால், ஈமான்னு சொன்ன நம்ம எதையெல்லாம் நம்பணும்னு இஸ்லாத்தில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறதோ, அல்லாஹ்வுடைய பார்வையில் ஒருவர் முஃமினாக இறை நம்பிக்கையாளராக ஆக வேண்டும் என்றால் அந்த ஈமான்ல முதன்மையானது அல்லாஹ்வை நம்புறது. அல்லாஹ்வை நம்ம எப்படி நம்புகிறோம் என்பதுதான் மிக மிக முக்கியமாக. நம்ம பிந்தைய செயல்பாடுகள், வணக்க வழிபாடுகள் அனைத்தையுமே தீர்மானிக்கிறது இதுதான். அல்லாஹ்வை நம்ம எப்படி நம்புகிறோம் அதுதான் சரியாக தீர்மானிக்கும். அல்லாஹ்வை நம்புறதுல நம்ம கோட்டை விட்டோம்னா, அதில் பிழை செய்து விட்டால், அதில் தவறு செய்து விட்டால் அது சாதாரண பிழையாக எடுத்துக்கொள்ளப்படாது. ஏன்? அல்லாஹ்வை சரியாக ஒருவர் நம்பாவிட்டால் அவர் எவ்வளோ இந்த உலகத்தில் பாடுபட்டாலும் சரி, அல்லாஹ்வை நம்ப வேண்டிய முறைப்படி நம்பலன்னு வைங்க, எவ்வளவு காலம் தொழுது என்ன புண்ணியம்? அல்லாஹ்வுக்கு அவர் இணை கற்பிக்கக்கூடியவராக மாறி விடுகிறார் அல்லவா? அல்லது அல்லாஹ்வுடைய ஆற்றலை அவர் குறைத்து மதிப்பிடுகிறார் அல்லவா?
அல்லாஹ்வுடைய ஒரு பண்பை மறுத்தவராக ஆகிவிடுவார் அல்லவா? அல்லாஹ்வுடைய அந்த ஈமான்ல கோட்டை விட்டுட்டான். அப்ப அதனால இந்த விஷயம் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயமாக இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். இப்போ முஸ்லீம்கள் எல்லோரும் என்ன விளங்கிக் கொள்கிறார்கள் என்றால், லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லிட்டா முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறாங்க. லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை இப்படின்னு சொல்லிட்டாலே நம்ம மூமின் ஆயிடுறோம், முஸ்லீம் ஆயிடுறோம், அல்லாஹ்வை நம்ம சரியான முறையில் நம்பி விட்டோம். இந்த சொல்லின் மூலமாகவே, வெறுமனே லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லிட்டா சொல்லின் மூலமாகவே நம்ம முஸ்லிம்கள் நல்ல பரிபூர்ணமான முஸ்லிம்களாக ஆகிவிட்டோம் என்று நம்புகிறார்கள். இந்த ஒரு சொல்லுனால நம்ம முஸ்லீம் ஆகிவிட மாட்டோம். இந்த சொல் என்பது நம்மை முஃமினாக ஆக்கிக் கொள்வதற்குரிய ஒரு அடிப்படை தான். வெறுமனே அது சொல் மட்டுமல்ல. லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லிட்டு அந்த சொல் எப்படிப்பட்ட ஒரு தன்மையை, கொள்கையை நமக்கு கடத்துகிறதோ, உணர்த்துகிறதோ அதை நம்ம முழுமையாக நம்ம நம்பணும். முழு பொருளையும் விளங்கி சொல்லணும். இப்போ நீங்கள் பாருங்க, முழு பொருளையும் விளங்கி சொல்றதுன்னா என்ன? லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை அப்படின்னு சொல்றோமா? அந்த அல்லாஹ் எப்படிப்பட்டவன், அவனுடைய தன்மைகள் என்ன, அவனுடைய தகுதிகள் என்ன என்று அனைத்தையும் உள்வாங்கி நம்பணும். அப்படி லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லணும். லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொன்னதுனால நம்ம எந்த கொள்கையில் நடக்கணும், அல்லாஹ்வை எந்த விதத்தில் மதிக்கணும், அல்லாஹ்வுக்கு எந்த வகையிலையும் அவனுடைய பண்பை, அவனுக்கே உரித்தான தகுதியை வேறு யாருக்கும் கொடுக்காம எப்படி வாழணும், எல்லாத்தையும் புரிந்து உள்வாங்கி லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லணும். அப்ப அப்படி சொல்லும் பொழுதுதான் அல்லாஹ்வுடைய பார்வையில் நம்ம முஸ்லிம்களாக மாறுகிறோம். அப்ப இந்த அறிதல் என்பதும் சேர்ந்து லா இலாஹ இல்லல்லாஹ்ல இருக்கு. லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்றது மட்டும் இல்லை, சொல்லி இது எல்லாத்தையும் உள்வாங்கணும், அறியணும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருக்குர்ஆன்ல 47வது அத்தியாயம் 19வது வசனம், அதில் அல்லாஹ் சொல்கிறான், ஃபஅலம், அறிந்துகொள், அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்பதை அறிந்து கொள்ளுங்கிறான். அல்லாஹ் சொல்லுன்னு மட்டும் சொல்லலை, லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லு, சொல்லுங்கிறது மட்டும் அல்லாஹ்வுடைய உத்தரவா இல்லை. ஃபஅலம், இல்மு, அறிதல், லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதை அறிந்து கொள்ளுங்கிறான் அல்லாஹ். அப்படின்னா வெறுமனே லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்றது மட்டும் இல்லை, சொல்வதை தாண்டி அதை நம்ம அறியணும். வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை அப்படின்னா அது எந்த விதத்தில் இல்லை, நாம வணங்கக்கூடிய அல்லாஹ் எப்படிப்பட்ட இறைவன், அவனுக்கே உரித்தான முழுமையான தகுதிகள் என்ன என்பதையெல்லாம் புரிந்து நம்ம நம்பணும், புரியணும் என்பது அல்லாஹ் இந்த அத்தியாயத்தில், இந்த வசனத்தில் நமக்கு வலியுறுத்தலாம். இறை மறுப்பாளர்கள்ட்ட நபிகள் நாயகம் பிரச்சாரம் பண்ணாங்கல்ல, லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லுங்கன்னாங்க. அவங்க ஏன் சொல்ல மறுத்தாங்க? ரசூலுல்லாஹ்வுடைய காலகட்டத்தில் இறை மறுப்பாளர்கள்ட்ட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிரச்சாரம் பண்றாங்க, லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லுங்கன்னாங்க. சொல்ல மறுத்தாங்க. ஏன் மறுத்தாங்க? லா இலாஹ இல்லல்லாஹுக்குள்ள என்ன அர்த்தம் இருக்குன்னு நம்ம விளங்கணும். இந்த அர்த்தத்தின்படி நாம நடந்து கொள்ளும் பொழுது நம்ம முன்னோர்கள் சொன்ன வழிமுறையெல்லாம் நம்ம மாற வேண்டியது வருமே. நம்ம முன்னோர்கள் நம்பிக்கையெல்லாம் நம்ம மறுக்கணும். அப்படி நம்மளால செயல்பட முடியாது. காலங்காலமாக நம்ம முன்னோர்கள் நமக்கு எதை சொல்லி தந்தாங்களோ அதையெல்லாம் மறுத்தா தான் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்ல முடியும்னு அவன் நம்பினான். அப்போ அதனுடைய பொருளை அவனுக்கு தெளிவாக விளங்கி கொண்டான். லா இலாஹ இல்லல்லாஹ்வினுடைய பொருளை இறை மறுப்பாளர்கள் சரியாக விளங்கிய காரணத்தினால தான் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்றார்கள். இதை நாங்கள் சொல்ல மாட்டோம். ஏன் சொன்னோம்னா எங்கள் முன்னோர்கள் வழியை நாங்கள் விடணுமே, எங்கள் பழமையில் அறியாமைக்கான நம்பிக்கைகள் எல்லாம் விட்டொழிக்க வேண்டும், முன்னோர்கள் எங்களுக்கு சொல்லித்தந்த பழக்க வழக்கங்களெல்லாம் நாங்கள் கைவிடணும், அதுக்கு நாங்கள் தயார் இல்லைன்னா. திருக்குர்ஆன்ல 37வது அத்தியாயம் 35, 36 ஆகிய வசனங்களை நீங்கள் பார்க்கலாம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இன்னஹும் கானு இதா கீலலஹும் லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டா இஸ்தக்பிரூன், அவங்க பெருமை அடிக்கிறாங்க. ஓ யகூலூன, மேலும் அவர்கள் சொல்கிறார்கள், இன்னால தாரிக்கு ஆலிஹத்தினாலி ஷாஇரின் மஜ்னூன், ஒரு பைத்தியக்கார கவிஞர் சொன்னதற்காக எங்க முன்னோர்களின் கடவுளை நாங்கள் விட வேண்டுமா அப்படின்னு கேட்குறாங்க. லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்கப்பான்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. சொல்லும் பொழுது அதெல்லாம் சொல்ல மாட்டோம், நீங்க சொல்றதுனால எங்க முன்னோர்களுடைய கடவுளெல்லாம் நாங்கள் விடணுமா அப்படின்னு கேட்குறான்னா என்ன அர்த்தம்? அதையெல்லாம் விட்டா தான் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்றதுன்னு அர்த்தம். வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை அப்படின்னு சொன்னோம்னா முன்னோர்கள் நமக்கு சொல்லி தந்த கடவுளை மறுக்கணும், சிலைகளுக்கு கடவுளினுடைய தன்மையை கொடுக்கக்கூடாது, அல்லாஹ்வை அவன் இடத்தில் வேறு யாரையும் கொண்டு போய் நிறுத்திவிடக் கூடாது. இந்த புரிதல் அவர்களுக்கு இருந்தது. அந்த சொல் உணர்த்தக்கூடிய ஒரு பொருளை விளங்கக்கூடிய தன்மை இருந்ததுனால தான் ரசூலுல்லாஹ் பிரச்சாரம் பண்ணும்போது ஏற்றுக்க மாட்டோம் நாங்கள். ரசூலுல்லாஹ்வுடைய பெரிய தகப்பனார் அபூ தாலிபை எடுத்துக்கொள்ளுங்கள். அபூ தாலிபுக்கு மரண நேரம் வந்த பொழுது அவருடைய இறுதி கட்டத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க போகிறாங்க. இது புகாரில் 1360வது இலக்கத்தில் நீங்கள் பார்க்கலாம். ரசூலுல்லாஹ்வுடைய பெரிய தகப்பனார் அபூ தாலிப் அவர்கள் மரண நேரத்தில் இருந்த பொழுது ரசூலுல்லாஹ் சந்திக்க போகிறாங்க. ரசூலுல்லாஹ் சந்திக்க போகிற மாதிரியே அபூ ஜஹ்ல், அப்துல்லா இப்னு உமையா, இது போன்ற அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கக்கூடியவர்கள்
சிலை வணக்க வழிபாட்டில் மூழ்கி திளைத்தவர்கள், இறை மறுப்பாளர்களுடைய கூட்டத்தினுடைய முக்கிய பிரமுகர்கள். அவங்களும் அபு தாலிபை சந்திக்க வர்றாங்க. ரசூலுல்லாஹ் அபு தாலிபை சந்திச்சு சொல்றாங்க, யா அம்மி, என் பெரிய தந்தையே, குல் லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லுங்க. ரசூலுல்லாஹ் அவர் எப்படியாவது நேர்வழிக்கு வரணும்னு விரும்பினாங்க. ஏன்னா ஆரம்ப காலகட்டத்தில் இஸ்லாமிய மார்க்கத்திற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக ஒரு அரணாக விளங்கியவர்கள், ஆதரவு கொடுத்தவங்க, அடைக்கலம் கொடுத்தவங்க, ஒரு பெரிய ஒரு பாதுகாப்பாக விளங்கினாங்க. அதனால ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு பெரிய ஒரு ஆர்வம், வந்தால் நல்லா இருக்குமே, லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டா நல்லா இருக்கும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க விரும்பினாங்க, உள்ளூர விரும்பினாங்க. அதனால இந்த மரண நேரத்திலேயாவது நம்ம எப்படியாவது தாவா பண்ணி இந்த மார்க்கத்தை ஏற்க வைப்போம், உள்ளத்தில் இந்த இஸ்லாத்தின் மீதான ஒரு பற்றை உண்டாக்குவோம் அப்படின்னு வர்றாங்க. வந்து சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் இந்த பக்கம் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்கிறாங்க, அந்த பக்கம் ரெண்டு பார்ட்டி வந்தா இல்லை, ஷைத்தான் வந்தால் அபூ ஜஹல், அந்த குரூப்பு உட்கார்ந்துக்கிட்டு சொல்லிடக்கூடாது, அதெல்லாம் சொல்ல போறீங்களா, முகமது சொல் பேச்சை கேட்டு நம்ம முன்னோர்கள் வந்த வழியை விட பார்க்குறீங்க, அபா தாலிப், அபு தாலிபே, தர்கபு அம் மில்லத்தி அப்துல் முத்தலிப், உங்கள் பாட்டனார் உங்கள் தகப்பனார் அப்துல் முத்தலிப்புடைய மார்க்கத்தை விட பார்க்குறீங்களா, அதை புறக்கணிக்க போகிறீர்களா? முகமது சொல் பேச்சை கேட்டு உங்கள் சகோதரன் பிள்ளை மகன் அவர் பேச்சை கேட்டு நீங்கள் நம்ம முன்னோர்கள் வழியை விட்டுறக்கூடாது, உங்கள் தகப்பனார் உங்களுக்கு சொல்லி தந்த வழியை விட்டுறக்கூடாது, லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லாதீங்க, ரசூலுல்லாஹ் சொல்லுங்கிறாங்க. இந்த பக்கம் ரெண்டு பேர் உட்காந்து சொல்லாதீங்கிறாங்க. அவர் மரண நேரத்தில் சக்கராத்த காலத்தில் இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு, தம்முடைய பெரிய தகப்பனார் இஸ்லாத்துக்கு வரணும். பாருங்க, அவங்க பிள்ளைங்களாம் அந்த மார்க்கத்துக்கு எவ்வளவு பாடுபட்டாங்க. இந்த அபு தாலிப் அவருடைய மகன் தானே அலி ரலியல்லாஹு அன்ஹு, அவங்க அலி இப்னு அபி தாலிப் சொல்றோம்ல, அலி அவர்கள் இந்த மார்க்கத்துக்கு எவ்வளவு பாடுபட்டாங்க, அபு தாலிப்புடைய பிள்ளை. அதே மாதிரி ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு, அவங்களும் யாரு, ஜாஃபர் இப்னு அபி தாலிப், அலி அவர்களுடைய மூத்த சகோதரர், அபு தாலிப் அவருடைய மூத்த மகன் ஜாஃபர் அவங்க. அப்ப அபு தாலிப்புடைய பிள்ளைகள்லாம் இந்த மார்க்கத்துக்காக வேண்டி உழைக்கிறாங்க, பாடுபடுறாங்க, ரத்தம் சிந்த தயாரா இருக்கிறாங்க. இவரும் ஆரம்ப காலகட்டத்தில் நபிகள் நாயகத்திற்கு ஒரு மிகப்பெரிய அடைக்கலமாக உறுதுணையாக இருந்தவங்க. வந்தா நல்லா இருக்குமேங்கிறதுனால லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்கன்னாங்க. அங்கே எதிர்பார்ட்டி உட்கார்ந்துக்கிட்டு சொல்லாதீங்க, நம்ம முன்னோர்கள் வந்த வழியை விட பார்க்குறீங்களா அப்படிங்கிறாங்க. அப்படின்னா என்ன விளங்கி கொண்டேன், கடைசியில் அவர் சொல்லலை. கடைசியில் அவர் ரெண்டு இதையும் கேட்குறாரு, அதையும் கேட்குறாரு, இதையும் கேட்குறாரு, அதையும் கேட்குறாரு. அலா மில்லத்தி அப்துல் முத்தலிப், நான் அப்துல் முத்தலிப்புடைய தகப்பனார் மார்க்கத்திலே நான் இருந்துட்டு போயிடுறேன், எங்க முன்னோர்கள் மார்க்கத்திலேயே நான் இறந்து விடுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டாருங்கிற செய்தியை பார்க்குறோம். அந்த நேரத்தில் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபா ஐயகூல லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்ல மறுத்து விட்டார், ஈமான் கொள்ள மறுத்துட்டார், லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்ல மறுத்து விட்டார். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, வல்லாஹி, அல்லாஹ்வின் மீது ஆணையாக, லா அஸ்தக்ஃபிரன்ன லக்க, உங்களுக்காக நான் பாவ மன்னிப்பு கேட்பேன், மாலம் உன்ஹ அன்க, உங்கள் விஷயத்தில் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து எனக்கு எந்த தடையும் வராத பட்சத்தில் உங்களுக்காக நான் பாவ மன்னிப்பு கேட்பேன் இப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. சொன்னதுக்கப்புறம் அல்லாஹ் தடை விதிச்சிட்டான். 9வது அத்தியாயம் 113வது வசனம் இவர்கள் தொடர்பில் தான் அருளப்பட்டுச்சு. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் தான் அந்த வசனம் அருளப்பட்டது. அல்லாஹ் சொல்லிவிட்டான், மா கானலி நபி, நபிக்கு தகாது, வல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கும் தகாது, ஐயஸ்தக்ஃபிரூ லில் முஷ்ரிகீன், இணை வைப்பில் மரணித்தவர்களுக்கு, இணை வைப்பில் இருக்கக்கூடியவர்களுக்கு பாவ மன்னிப்பு கேட்பது தகாது. அவர் இணை வைப்பில் இருக்கிறார், அந்த நிலையிலே லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லலை. சொல்லாத நிலையில அவருக்காக நீங்க பாவ மன்னிப்பு கேட்கக்கூடாது, நபிக்கும் தகாது, ஈமான் கொண்டவர்களுக்கும் தகாதுன்னு அல்லாஹ் தடுத்துட்டான். அப்ப இந்த சம்பவத்திலும் நாம் என்ன பார்க்கிறோம் என்று சொன்னால், இறை மறுப்பாளர்கள் கூட லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொன்னா நம்ம எப்படி வாழணும், எப்படி நடந்து கொள்ளணும், அல்லாஹ்வுடைய பண்பை எப்படி நம்ம நம்பணும், அல்லாஹ்வுடைய இடத்துல யாரையும் கொண்டு வந்து விடக்கூடாது, நம்ம முன்னோர்கள் நமக்கு சொல்லித்தந்த தவறான கற்பிதங்கள், தவறான செயல்பாடுகள் அதெல்லாம் விடணும், விட்டொழிக்கணும், அப்படி அந்த அனைத்தையும் உள்வாங்கிய காரணத்தினால தான் இதெல்லாம் எங்களால் முடியாது, நாங்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்ல மாட்டோம் என்று சொன்னார்கள். அப்ப அவர்கள் புரிந்து கொண்டதை கூட இன்றைக்குள்ள முஸ்லிம் சமூகம் சரியான முறையில் புரிந்து கொள்ளாதவர்களாக இருக்கிறாங்க. தங்களுடைய நம்பிக்கையில் ஈமான்ல, அல்லாஹ்வை பற்றியான ஈமான்ல, மலக்குமார்களை நம்புறது, வேதத்தை நம்புறதுலாம் ரெண்டாவது, அது அடுத்தடுத்த ஈமானுடைய தொடர்புடைய விஷயங்கள். அதில் கூட பெரிய பாரிய அளவிலான குறைபாடுகள் முஸ்லீம் சமூகத்தில் குறைவு தான் ஒப்பிட்டு பார்க்கும்போது. அதை நம்புறதுல குறைபாடு ஏற்படும் போது நமக்கு ஏற்படக்கூடிய விளைவுகளும் குறை ஒப்பீட்டளவில். அல்லாஹ்வை நம்புறதுல குறை வைக்கலாமா? படைத்த ரப்ப நம்ம எப்படி நம்பணுமோ அதுல ஒரு முஸ்லீம் குறை வைக்கலாமா, ஓட்ட இருக்கலாமா? அது நம்ம மறுமை வாழ்வையை நாசப்படுத்திடுமே. அது தெரியாதவர்களா இருக்கிறாங்க. தப்பும் தவறுமாக அல்லாஹ்வை பற்றி அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்ட காரணத்தினால இறை நம்பிக்கை தொடர்பு, அல்லாஹ்வை நம்புவது தொடர்பாகவே பல்வேறு பிழைகள் முஸ்லிம் சமூகத்தில் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம்.
அதனால தான் நீங்கள் பாருங்கள், உன் ரப்பு யாருன்னு கேட்டால் முஸ்லீம்கள் என்ன சொல்லுவாங்க? அல்லாங்கிறாங்க. சரி, அல்லா தானே. அவ எப்படி நாகூர் ஆண்டவர்னு எப்படி பேர் வந்துச்சு? நாகூர் ஆண்டவர், முஹீத்தீன் ஆண்டவர், ஷாவுல மீது நாயகம், இவங்களாம் எப்படி ஆண்டவரானாங்க? லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் ஒருவன் தான். அல்லாஹ் ஒருவன் தானே. அல்லாஹ் ஒருவன் தான் சொல்லிட்டு நாகூர் எப்படி, நாகூரில் உள்ளவர் வந்து எப்படி ஆண்டவர் ஆனார்? ஆண்டவர்னா அவர் தானே படைப்பாளர்னு அர்த்தம், அவர் கடவுள் தானே அர்த்தம். அப்போ ஆண்டவான்னு சொல்கிறாங்கல்ல, கடவுளே ஆண்டவா எல்லாம் ஒரே சொல்லுதானே. அப்போ அல்லாஹ் மட்டும்தான் இறைவன் என்று முஸ்லீம்கள் வாயளவில் சொல்கிறார்கள். ஆனால் நம்பிக்கை சரியாக உள்ளத்தில் போய் உட்காரலை. எப்படி நம்பணுங்கு தெரியலை. தெரியாதனால தான் எப்படி சொல்லிடுறாங்க நாகூர் ஆண்டவர் அப்படின்னு ரொம்ப சர்வசாதாரணமாக சொல்லுவாங்க. அந்த காலகட்டங்கள் ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னால் கல்லு தடுக்கி கீழே லேசாக விழுந்துட்டா கூட நாகூர் நாயகமே அவர் தான் வந்து காப்பாற்றணும் போல, கையை பிடிச்சி பாதுகாக்கிற மாதிரி. நாகூர் நாயகமே, நாகூர் ஆண்டவர், முஹீத்தீன் ஆண்டவர், சர்வசாதாரணமாக. இப்போ அந்த தர்காக்கள் எப்படி எழுதுவாங்க? நாகூர் ஆண்டகை பள்ளி, முஹீத்தீன் ஆண்டவர் என்று சர்வசாதாரணமாக பள்ளிவாசல்கள்லையும் தங்களுடைய வீடுகள்லையும் பாருங்கள். அல்லாஹ் வணங்குறதுக்கு ஒரு பள்ளிவாசல் கட்டுறோம், அந்த பள்ளிவாசலுக்கு பேர் என்னவா? முஹீத்தீன் ஆண்டவர் பள்ளிவாசல். முஹீத்தீன் ஆண்டவர் பள்ளிவாசல்னு பேர் வைக்கிறாங்கன்னா அப்போ அல்லாஹ்வை பற்றியான நம்பிக்கை அவங்ககிட்ட சரியாக உட்கார்ந்துருக்குன்னு அர்த்தமா? இல்லை, தடுமாற்றமாக இருக்கு. நீங்கள் பாருங்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் 49வது அத்தியாயம் 14-15 அந்த வசனங்களை நீங்கள் பார்க்கலாம். ரசூலுல்லாஹ்வுடைய காலகட்டத்தில் கிராமவாசிகள், ஆராபுகள் என்று சொல்லுவாங்க, அவங்க இருக்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, அவங்க தொடர்பாக அல்லாஹ் நமக்கு ஒரு விஷயத்தை சொல்லித்தரான். காலத்தில் ஆராபு ஆமன்னா, ஆராபுகள் கிராமவாசிகள் சொல்கிறார்கள், ஆமன்னா நாங்கள் நம்பிக்கை கொண்டு விட்டோம் என்று சொல்கிறார்கள். குல் நபியை நீங்கள் சொல்லுங்க, லம் துமின் நீங்கள் ஒழுங்கா ஈமான் கொள்ளலை, சரியா நம்பலை. வலாக்கின் குழு அஸ்லம்னா நாங்கள் முஸ்லிம்களாக மாறிவிட்டோம் வேண்டுமானால் சொல்லிக் கொள்ளுங்கள், இஸ்லாத்தில் வந்து விட்டோம் வேண்டுமானால் சொல்லிக் கொள்ளுங்கள். அல்ல இப்படி பிரிக்கலாம் பாருங்க. அவங்க சொல்றாங்க ஆமன்னா நாங்கள் ஈமான் கொண்டு விட்டோம் என்று சொல்கிறார்கள். நபியை நீங்க அவங்ககிட்ட சொல்லுங்க, லம் துமினு நீங்க ஈமான்லாம் கொள்ளலை, உங்க ஈமான் சரி கிடையாது. அஸ்லம்னா வேண்டுமானால் சொல்லிக் கொள்ளுங்கள். அஸ்லம்னா என்ன அர்த்தம்? இஸ்லாத்திற்கு வந்து விட்டோம். இஸ்லாத்தின் சில அடையாளங்களை வெளிப்படுத்துகிற காரணத்தினால், தொழுகை, நோன்பு, போருக்கு வர்றது, இது மாதிரியான சில வெளிப்பாடுகளை, சில அடையாளங்களை வெளிப்படுத்துகிற காரணத்தினால இஸ்லாத்திற்கு வந்து விட்டோம் வேண்டுமானால் சொல்லிக் கொள்ளுங்கள். ஈமான் கொண்டோம்னு சொல்லாதீங்க, அதெல்லாம் ஏற்றுக்கலை. அப்படி நீங்கள் அவங்களை சொல்லாதீங்க. ஏன்? வலம்மா எதுகுலில் ஈமானு ஃபி குலூபிக்கும், அவங்க உள்ளங்களில் ஈமான் சரியாக நுழையவில்லை. உள்ளத்தில் ஈமான் சரியா இல்லாமல் எத்தனை தடவை நம்ம ஆமன்னான்னு சொல்லாலும் அல்லாஹ் அதை ஏற்றுக்கிறது இல்லை. இந்த வசனம் மிக தெளிவாக நமக்கு அதை உணர்த்தி விடுகிறது. அதற்கு அடுத்து 15வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், இது 14வது வசனத்தில் உள்ளது. 15ல் அல்லாஹ் சொல்றான், உண்மையான மூமின்கள் யார் தெரியுமா? இன்னமல் முஃமினூன் அல்லதீன ஆமனு பில்லாஹி வ ரசூலிஹி சும்மலம் யர்தாபு. உண்மையான மூமின்கள் யார் என்றால் அவர்கள் அல்லாஹ்வை நம்புவார்கள், தூதரை நம்புவார்கள். சும்மலம் யர்தாபு, தங்களுடைய ஈமான்ல சந்தேகம் கொள்ள மாட்டார்கள், தடுமாற்றமே இருக்காது. ஈமான் சரியா உள்ளத்தில் போய் உட்கார்ந்துருக்கும். அவங்களுடைய அல்லாஹ்வை நம்புவதில் எந்த விதமான சந்தேகமும் அவர்களுக்கு இருக்காது. ஜாஹது பி அம்வாலிஹும் அன்ஃபுஸிஹும் ஃபி சபீலில்லாஹ், தங்களுடைய பொருளாலும் தங்களுடைய உடலாலும் அல்லாஹ்வுடைய பாதையில் அர்ப்பணிப்பு செய்வார்கள். உலாயிக ஹுமுஸ் சாதிகூன், இவர்கள் தான் உண்மையான ஈமான்தாரிகள். அப்போ உண்மையான ஈமான்தாரிகள் யாருன்னு அல்லாஹ் சொல்றான். ஆமன்னான்னு சொல்லிட்டா அவங்களெல்லாம் அல்லாஹ் முஸ்லீம்கள் அங்கீகரிப்பது கிடையாது. உன் உள்ளத்தில் சரியா ஈமான் இல்லையே, நீ ஏன் ஆமன்னாங்கிற? ஆமன்னா நபி அவனை சொல்லாதீங்க, அஸ்லம்னான்னு சொல்லுங்க, இஸ்லாத்துக்கு வந்துட்டோம்னா சொல்லுங்க. நம்பிக்கை கொண்டோம்னு அவன் சொல்ல முடியாது. அப்படி சொல்லக்கூடிய தகுதி அவனுக்கு இல்லை. காரணம், அவன் உள்ளத்தில் ஈமான் வரலை, ஈமான் சரியா இல்லை. அல்ல என்னை பற்றியான ஈமான் சரியா இல்லை. என்னை நம்பி அதில் யார் தடுமாற்றம் இல்லாமல் இருக்கிறார்களோ, எந்த சந்தேகமும் இல்லாமல் என்னை யார் நம்புகிறார்களோ, உலாயிக ஹுமுஸ் சாதிகூன், அவங்க தான் உண்மையான இறை நம்பிக்கையாளர்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்வதை பார்க்கணும். அப்போ இந்த அடிப்படையில் நாம் இந்த அத்தனை வசனங்களும் இன்னும் ஏராளமான வசனங்களும் அல்லாஹ்வை நம்ம சரியாக நம்பணும், மிக தெளிவாக நம்பணும், சந்தேகத்துக்கு இடமில்லாத வகையில் நம்பணும், அவனுடைய பண்புகள் அனைத்தையும் புரிந்து நம்பணும். அப்படி நம்பினா மட்டும்தான் அல்லாஹ் நம்மளை மூமின்கள், இறை நம்பிக்கையாளர்கள் என்று அங்கீகரிக்கிறான். ஆகையினால இந்த தலைப்பில் நம்ம அது தொடர்பான இறைவனை எப்படி நம்பணும், என்னென்ன பண்புகளை கொடுத்து நம்பணும் என்பது தொடர்பான செய்திகளை தான் முழுமையாக ஒரு வார காலத்திற்கு இன்ஷா அல்லாஹ் நம்ம பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னால் அது தொடர்புடைய செய்திகளுக்கு செல்வதற்கு முன்பாக, இப்போ இன்றைக்கு உள்ள நவீன காலகட்டத்தில் இறைவன் தொடர்பாக பல கருத்தாக்கங்கள், பல்வேறு செய்திகள் இருக்கு. அதில் ஒரு சாரார், ஒரு குறிப்பிட்ட ஒரு குரூப்பு, கடவுளே இல்லை, இறைவன் ஒருத்தெல்லாம் கிடையாது, இந்த உலகம்லாம் தானாக வந்துச்சு,
இப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறாங்க. நாத்திகம் என்று பேசக்கூடியவர்கள் அதை தங்களுக்கு தாங்களே பகுத்தறிவு என்று சொல்வார்கள். இதுதான் பகுத்தறிவுவாதம். எது? கடவுள் இல்லைன்னு மறுக்கிறது தான் பகுத்தறிவாதம் என்று அவர்கள் சொல்லிக் கொள்வார்கள். உண்மையில் அது பகுத்தறிவுக்கு மாற்றமானது. அப்போ இந்த வாதத்தையும் ஒரு சில முஸ்லீம்கள் தமிழ்நாட்டில் நம்ம கணக்கிட்டு பார்த்தோம்னா ரொம்ப சொற்பமானவர்கள் தான் முஸ்லீம்களில் இந்த கருத்தில் இருக்கிறார்கள். படைப்பாளர்லாம் கிடையாது, கடவுளே இல்லை இப்படிங்கிற கருத்தாக்கத்தில் இருக்கிறாங்க. நம்ம அவங்களுக்காக வேண்டி பார்க்காவிட்டாலும் நம்மளுடைய ஒரு கூடுதல் தெளிவிற்காக அது போன்ற நபர்களை நம்ம சந்திக்க நேர்ந்தாலும், அவர்களிடத்தில் நாம் சமூக வலைத்தளங்களின் வாயிலாக உரையாட நேர்ந்தாலும், கடவுளே இல்லைன்னு சொல்கிறாங்கல்ல, அப்படி சொல்லக்கூடியவர்களுக்கு நம்ம தெளிவான முறையில் விளக்கம் சொல்லக்கூடிய வகையில் அதுவும் தவறான கருத்து என்பதை நாம் புரிந்து அவர்களுக்கும் புரிய வைக்கக்கூடிய அளவிற்கு சில செய்திகளையாவது கண்டிப்பாக நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். அல்லாஹ்வை நம்ம நம்பணும்னா சும்மா ஏதோ அவன்கிட்ட பேசும்போது இவங்ககிட்ட பேச முடியாது, நிறைய லாஜிக்காக கேட்பாங்க, அப்படி பேசுவார்கள் இப்படி பேசுவார்கள், அல்லாஹ்வை பற்றி நம்ம முஸ்லீம்கள்ட்ட போய் தாவா பண்ணிடலாம், இவங்ககிட்ட பேச இயலாது, அந்த அளவுக்கு நமக்கு செய்திகள்லாம் தெரியாது என்று ஒரு முஸ்லீம் நினைக்கக்கூடாது. அல்லாஹ்வை நம்புவது என்கிற இந்த நம்பிக்கையில் எப்படி உறுதியாக இருக்கணும்னா, யாரை சந்தித்தாலும் சரி, எப்பேற்பட்ட அவன் கருத்தில் இருந்தாலும் அவனிடத்தில் இந்த இறை நம்பிக்கை தான் சரி என்பதை தெளிவுபடுத்தக்கூடிய அளவுக்கு நம்ம தெளிவு பெற்றவர்களாக கூடுதல் விவரங்களை அறிந்து கொண்டவர்களாக இருக்கணும். அதனால இது சரியா, கடவுளே இல்லைன்னு மறுக்கிறாங்கல்ல, இது சரியாங்கிறதை நாம் கொஞ்சம் சின்ன அளவுலையாவது தெரிஞ்சு கொள்ளணும், குறைந்தபட்ச அளவாவது நம்ம தெரிந்து கொள்ளணும். அதை நம்ம முதல்ல கொஞ்சம் பார்ப்போம். இப்போ முதல் இவங்க கடவுளே இல்லைன்னு சொல்லத்துக்கு என்ன காரணம்? பல காரணங்களால் இவங்க கடவுளே இல்லைங்கிற முடிவுக்கு வர்றாங்க. ரொம்ப சிந்திச்சு பல தரவுகளெல்லாம் பார்த்து அந்த முடிவுக்கு வர்றதில்லை. மேலோட்டமாக சில நிகழ்வுகளை பார்க்குறாங்க, பார்த்துட்டு கடவுளே இல்லை அப்படிங்கிற முடிவுக்கு வர்றாங்க. முதன்மையாக அவங்க இந்த கருத்துக்கு வர்றதுக்கு என்ன காரணம்? தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலையும் கடவுளே இல்லைங்கிற இந்த முடிவுக்கு வர்றதுக்கு காரணம் கடவுளின் பெயரால் மனிதர்களிடத்தில் காணப்படுகிற தீண்டாமை, சாதிய வேறுபாடு. அது ஒரு காரணமாக அவங்ககிட்ட இருக்கு. ஒரு குறிப்பிட்ட சாதியில் பிறந்தால் அவர் எந்த கோவிலுக்கும் போகலாம், கோவில் கருவறை வரையிலும் போகலாம், கடவுள் சிலையை தொடலாம், பூஜை செய்யலாம், வழிபாடு செய்யலாம் இப்படிங்கிறாங்க. அதுவே இன்னொரு சாதியில் பிறந்தால் அவர் அந்த வாசலோடு நின்றுடணும், அதுக்கு மேலே போகக்கூடாது, அதை கடவுள் ஏற்றுக்க மாட்டார், அவர் வாசல் நின்று கும்பிடுறது தான் கடவுள் ஏற்பார், அதுக்கு மேலே அவர் உள்ளுக்குள்ளே போய் கடவுள் சிலையை தொட்டு கற்ப கிரகத்தில் நுழைந்தார் என்று சொன்னால் அதையெல்லாம் கடவுள் ஏற்றுக்க மாட்டார். அப்போ இந்த சாதியில் பிறந்தால் அவர் கடவுளை முழுமையான முறையில் தரிசிக்கலாம், உள்ள கற்ப கிரகம் வரையிலையும் போகலாம், கடவுளுடைய சிலையை தொட்டு வழிபாடு செய்யலாம், அதை கடவுள் ஏற்றுக்கொள்வார். குறிப்பிட்ட சாதியில் பிறந்தால் அவர் அது மாதிரிலாம் அவருக்கு அனுமதி இல்லை, வெளியிலே நின்று வணங்கி விட்டு போயிட வேண்டியதுதான், உள்ள கற்ப கிரகத்துக்குள்ளே நுழையக்கூடாது. மீறி அவர் கடவுளுடைய சிலையை தொட்டு வழிபாடு செஞ்சால், வழிபாடு செய்வதற்காக தொட்டால் கூட சிலை கடவுளே தீட்டாயிடும், கடவுள் சிலை தீட்டாகிவிடும், அதை நம்ம குளிப்பாட்டணும், அதுக்குன்னு சில விசேஷமான பூஜைகள் செய்து அதை பரிசுத்தப்படுத்தணும், இது கடவுளின் ஏற்பாடு, இப்படித்தான் கடவுள் சொல்றாருங்கிறாங்க. அப்போ கடவுளின் பெயரால் ஒரு தீண்டாமை இங்கே சமூகத்தில் கடைபிடிக்கப்படுகிறது. மனிதர்களில் உயர்வு தாழ்வு கற்பிக்கப்படுகிறது. இந்த சாதியில் பிறந்தா உயர்ந்தவர், ஏன்னா ஒரு கடவுளின் தலையிலிருந்து வந்தவர், இந்த சாதியில் பிறந்தா அவர் தாழ்ந்தவர், காரணம் அவர் கடவுளினுடைய காலிலிருந்து பிறந்தவர். இந்த வேறுபாட்டை, உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்கிற இந்த வேறுபாட்டை கடவுளை ஏற்படுத்துகிறார் இப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி தான் வழிபாடுக்கும், கோவிலுக்குள்ள நுழைவதிலையும் இன்ன உயர்ந்த சாதியில் பிறந்தவராக இருந்தால் உள்ள போகலாம், தாழ்ந்த சாதி என்று அடையாளப்படுத்தப்படுகிற நபர்கள் அவங்க வழிபாடு செய்ய உள்ள போகக்கூடாது இப்படின்னு வேறுபாடு கற்பிக்கக்கூடிய ஒரு நிலை, கடவுளின் பெயரால் வேறுபாடு கற்பிக்கக்கூடிய ஒரு நிலையை பார்க்குறாங்க. இதை பார்த்துட்டு என்னடா இது, கடவுளை வணங்கணுங்கிறாங்க, அந்த கடவுளின் பெயராலேயே மனுஷன்லேயே ரெண்டு கூறா பிரிக்கிறாங்க, இவங்கெல்லாம் உயர்ந்தவர்கள்ங்கிறாங்க, இவங்கெல்லாம் தாழ்ந்தவர்கள்ங்கிறாங்க, இவங்க கடவுளினுடைய சிலையை தொடலாம்ங்கிறாங்க, இவர் தொட்டா தீட்டுங்கிறாங்க, குளிப்பாட்டணுங்கிறாங்க. இது என்ன, இது கொடுமையாக இருக்குது, அநியாயமாக இருக்குது. அப்போ இந்த அநியாயத்தை எல்லாம் பார்த்துட்டு, இந்த கொடுமைகளெல்லாம் பார்த்துட்டு அதுக்கு சரியான ஒரு தீர்வை சொல்லணும்னு போகாமல் இதுக்கு என்ன காரணம், கடவுள் பேரை சொல்லி தானே இது நடக்குது, அந்த கடவுளே இல்லை இப்படின்னு முடிவுக்கு வந்துடுறாங்க. வேறு எதை பற்றி அவங்க சிந்திக்கிறது இல்லை, கடவுளின் பெயரால் நடைபெறக்கூடிய தீண்டாமை கொடுமைகளை பார்க்கிறார்கள், மனிதர்களை வேறுபடுத்தி பார்க்கக்கூடிய பாகுபாட்டை பார்க்கிறார்கள். பார்த்துட்டு இந்த பாகுபாட்டை கற்பிக்கக்கூடிய கடவுள் எனக்கு வேண்டாம்ங்கிறாங்க. விளங்குது அவங்களுக்கு? இந்த பாகுபாட்டை கற்பிக்கிற, இந்த தீண்டாமையை சொல்லிக் கொடுக்கிற கடவுள் எங்களுக்கு வேண்டாம். இதுதான் இன்றைக்கு தமிழ்நாட்டில் பெரும்பாலான மக்கள் சொல்லக்கூடிய ஒரு பேச்சாக இருக்கிறது. இஸ்லாம் அறிமுகப்படுத்தக்கூடிய அல்லாஹ் இறைவன் அப்படிப்பட்ட இறைவனால் மனிதர்களில் உயர்வு தாழ்வு கற்பிக்கக்கூடிய, இவர் உயர்ந்தவர் இவர் தாழ்ந்தவர் என்கிற பாகுபாட்டை சொல்லக்கூடிய கடவுளால் இஸ்லாம் மிக தெளிவாக சொல்லிடுச்சு, எல்லாரும் சமம். இஸ்லாம் அறிமுகப்படுத்தக்கூடிய இறைவனும் அனைவருக்கும் சமமானவர், அந்த இறைவன் மக்கள் அனைவரையும் சமமாகத்தான் பாவிக்கிறார்.
இந்த குறிப்பிட்ட ஒரு கோத்திரத்தில் பிறந்ததுனாலேயே, குறிப்பிட்ட ஒரு குலத்தில் பிறந்து விட்டதுனாலேயே இவர் உயர்ந்தவர், இவர் தாழ்ந்தவர், இவன் என் பக்கத்தில் வரலாம், இவன் என் பக்கத்தில் வரக்கூடாது, இவன் ஆலயத்துக்குள்ள நுழையலாம், இவன் ஆலயத்துக்குள்ள நுழையக்கூடாது, அங்கே வெளியவே நில்லை, இப்படின்னு பிறப்பின் அடிப்படையிலையோ குலம் கோத்திரத்தின் அடிப்படையிலையோ இஸ்லாம் சொல்லக்கூடிய இறைவன் மனிதர்களை பாகுபடுத்துவதில்லை, தீண்டாமைகளை கற்பித்துக் கொடுப்பது கிடையாது. இஸ்லாம் எல்லாரையும் சமம்னு சொல்லுது. அல்லாஹ் மிக தெளிவாக குர்ஆன்ல சொல்லிவிட்டான். 49வது அத்தியாயம் 13வது வசனம், யா அய்யுஹன்னாஸ் இன்னா ஹலக்னாக்கும் மின் தக்கரி வ உன்சா, மனிதர்களே உங்களை ஒரே ஒரு ஆண் பெண்ணிலிருந்து தான் உங்களை படைச்சோம். உங்க எல்லாத்துக்கும் தாய் தந்தை ஒரு ஆளு தான், உங்களுக்குள்ள வேறுபாடு கற்பிப்பதற்கு ஒண்ணுமே இல்லை, எல்லாத்துக்கும் தாய் ஒன்று தான், அனைவருக்கும் தந்தை ஒரு ஆளு தான். வஜஅல்னாக்கும் ஷுஉபன் வ கபாயில், உங்களை பல்வேறு குலங்களாக கோத்திரங்களாக ஆக்கியிருப்பது எதற்கு தெரியுமா? லித்தஆரஃபு, ஒருவரை ஒருவர் அறிமுகப்படுத்திக் கொள்வதற்கு தான், அடையாளத்துக்கு தான். பல குலமா இருக்கிறீங்க, பல கோத்திரமா இருக்கிறீங்க. ஆப்பிரிக்காக்காரங்களாம் ஒரு டைப்பா இருக்கிறாங்க, அமெரிக்காக்காரன் ஒரு டைப்பா இருக்கிறான், இந்தியாக்காரன் ஒரு டைப்பா இருக்கிறான், இந்தியாவிலே வெவ்வேறு மாநிலத்தில் உள்ளவர்கள், ஒவ்வொரு மாநிலத்தில் உள்ளவர்களும் ஒவ்வொரு டைப்பா இருக்கிறீங்க, ஒவ்வொரு மொழி பேசுறீங்க. இந்த மொழி வேறுபட்டிருப்பது, குலம் வேறுபட்டிருப்பது, நிறம் வேறுபட்டிருப்பது, இதெல்லாம் உயர்வு தாழ்வுக்கு அல்ல. லித்தஆரஃபு, ஒருவரை ஒருவர் அறிமுகப்படுத்திக் கொள்வதற்கு தான், அறிந்து கொள்வதற்கு தான் இந்த வேறுபாடு. இன்ன அக்ரமக்கும், உங்களிடத்தில் சிறந்தவர் யார் என்றால் இந்தல்லாஹி, அல்லாஹ்விடத்தில் உங்களில் சிறந்தவர் அத்துக்காக்கும், உங்களில் யார் பயபக்தியுடன் செயல்படுகிறாரோ அவர்தான். வெள்ளையா இருந்தாலும் சரி, பயபக்தி இல்லையா அல்லாஹ்விடத்தில் சிறப்பு பெற முடியாது. நிறத்தால் கருப்பானவராக இருந்தாலும் உள்ளத்தில் பயபக்தி இருந்தால் அவர் அல்லாஹ்விடத்தில் சிறந்தவர். அவர் எந்த விதத்திலையும் வேற்றுமை இல்லை, ஏற்றத்தாழ்வு இல்லை, உயர்வு தாழ்வு கிடையாது, அனைவரும் சமம். இறைவனும் அனைவருக்கும் சமமானவர், அவர் எல்லா மக்களையும் சமமாக பாவிக்கிறார் என்று இஸ்லாம் சொல்லும் பொழுது, இந்த கருத்தில் உள்ளவர்களுக்கு இந்த தீண்டாமையை போதிக்கிற கடவுள் எங்களுக்கு வேண்டாம்ங்கிறாங்கல்ல, இஸ்லாம் அப்படி ஒரு கடவுளை சொல்லலையே. இஸ்லாம் சொல்லக்கூடிய இறைவன் அனைவரையும் சமம் என்றல்லவா சொல்லுகிறார். அப்ப அந்த கருத்து தப்புன்னு அவங்களுக்கு போதுமானதா இருக்கும். இன்னும் ஒரு சில குரூப் எப்படி பார்க்குறாங்கன்னா, கடவுள் சரி, கடவுள் எப்படிப்பா இருப்பார்னு பார்த்தா, பொதுவாக மனிதர்களுக்கு ஒரு தன்மை இருக்கு. எல்லா மனிதர்களும் தங்களை அழகுபடுத்திக் கொள்ள விரும்புவார்கள், அழகாக இருக்கணும் தான் நினைப்பாங்க. நிஜத்தில் நம்ம ஒரு டைப்பாக இருந்தால் கூட நம்மளை ஒரு ஃபோட்டோ எடுக்கிறாங்கன்னு வைங்களேன், கொஞ்சம் இருங்க அப்படின்னு முகத்தையெல்லாம் என்ன செய்வார், துடைப்பார். என்னங்க நான் வந்து தூங்கிட்டு இருக்கும்போது ஃபோட்டோ எடுத்துக்கிட்டியே, நான் அங்கே பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஃபோட்டோ எடுத்துட்டியே, இந்த ஃபோட்டோ நான் இதை டெலிட் பண்ணுங்கங்குவார். அடம் பிடிச்சி என்ன, இந்த ஒரு குரூப் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இந்த ஃபோட்டோவை டெலிட் பண்ணுங்க. ஏன் குரூப்பில் நீங்கள் எல்லாரும் அழகாக இருக்கீங்க, நான் மட்டும் அழகாக இல்லை, என்ன இருக்குதோ அதுதான் குரூப் ஃபோட்டோலையும் வரும். நம்ம முகத்தில் என்ன இருக்கோ அதானே வரும். குரூப் ஃபோட்டோவில் நீங்களும் அழகாக இருக்கிறீங்க, நான் மட்டும் அழகாக இல்லை, முதல் இந்த ஃபோட்டோவை டெலிட் பண்ணுங்க, திரும்ப எடுங்க அப்படி மேற்கொண்டு தன்னை அழகுபடுத்துவார். அப்போ பொதுவாக மனிதர்கள்ட்ட உள்ள ஒரு இயல்பு, ஒரு தன்மை என்னென்னா, நம்ம அழகாக இருக்கணும், எல்லாருமே அழகை விரும்புகிறோம், அதுக்காகத்தான் அலங்காரம் பண்ணும். சில பேர் இந்த இளவச வயதில் இருப்பாங்கல்ல, வாலிப வயசில் கண்ணாடி முன்னாடி போய் நின்னான்னு வைங்க, அரை மணி நேரம் அதிலே போயிடும், பொம்பளை தோற்று போயிடுவான். அந்த அளவுக்கு மேக்கப், அவ்வளோ மேக்கப் பண்ணுவார், அவ்வளோ திருப்பி திருப்பி தலையை அப்படியே சீவுவார், மறுபடியும் கலைப்பார், மறுபடியும் சீவுவார், தலையவே ஒரு 10 தடவை சீவிடுவார். அதுக்கு மேல் கொண்டு போனதே ஜிம்முக்கு போயிருப்பார், அதுவும் ஒரு நாள் தான் போயிருப்பார், 2 நாள் 3 நாள் போயிருப்பார், இப்படிங்குவார். எது அந்த ஒரு நாளைக்கு, ஒரு நாளுக்கு அங்கே என்னடா கூடும், 3 நாள் தம்ச அதை தூக்கிட்டோம்னா இது கூடிருமா, 3 நாள் ஜிம்முக்கு போயிட்டு வந்துட்டு இப்படிங்குவார் இப்படிங்குவார். அதில் ஒரு அரை மணி நேரத்துக்கு இந்த ஜிம்முக்கு போகிற குரூப்பு கண்ணாடி முன்னாடி நின்றுச்சுன்னு வைங்க, அவ்வளவுதான். நம்ம தலை சீவுறது அதையெல்லாம் மறந்துடணும். அவங்க ஒரு அரை மணி நேரம் நிற்பாங்க, அவங்க ஆக்கிரமிச்சிருவாங்க கண்ணாடியை, அதுக்கப்புறம் தான் நமக்கு கிடைக்குங்கிற அளவுக்கு எல்லாரும் இப்படி இருக்கிறோம்ல. இயல்பு என்னன்னா, மனிதர்கள் இயல்பில் அழகை விரும்பக்கூடியவர்கள், அழகை நேசிக்கிறோம், அது தப்பு கிடையாது. மார்க்கத்தில் உள்ளது, எல்லை மீறி செல்லாத வரை மார்க்கத்தில் அது உள்ளது. இப்போ இந்த டாபிக் என்னன்னா, அப்போ இயல்பு நம்ம எல்லாரும் அழகாக இருக்கணும்னு நினைக்கிறோம், ஆனால் கடவுளை மனிதர்கள் சித்தரிக்கிறாங்க, கடவுளுக்குன்னு ஒரு தோற்றத்தை வரைகிறார்கள். அப்படி வரையும் போது எப்படி வரைகிறாங்கன்னு பார்த்தா, அழகற்றதாக விகாரமான தோற்றம் கொண்டதாக, பார்க்கும்போது ஏற்றுக்கொள்ள முடியாத தோற்றத்தில் கடவுளை கற்பனை பண்ணுறாங்க, வரைகிறார்கள். இதை சில குரூப் பார்க்குது. எப்படி வரைகிறாங்க, இப்படி கடவுள்னா நீண்ட நாக்கு இருக்கும், அதில் இரும்பு கம்பிகள்லாம் குத்தப்பட்டிருக்கும், கடவுள்னு சொன்னால் கையில் ஒரு பெரிய அருவாளோட பயமுறுத்துகிற மாதிரி இருப்பார். யார், எவனும் ரவுடி வந்துட்டானா முடிஞ்சு போச்சு, அவன் கதை முடிஞ்சிருச்சுங்கிற அளவுக்கு கடவுள்னு சொன்னால் கையில் ஒரு பெரிய பெரிய ஆயுதம்லாம் வச்சுருப்பார், பயமுறுத்தக்கூடிய தோற்றத்தில் இருப்பார், அச்சுறுத்தக்கூடிய தோற்றத்தில் இருப்பார், கையில் பல ஆயுதம். அது மாதிரி கடவுளுக்கு வந்து ஒரு தலையெல்லாம் பத்தாது, உலகத்தையே கவனிக்கணும்ல. அப்போ 10க்கும் மேல் 10 தலை இருக்கும் கடவுளுக்கு, 10 தலை இருக்கும், பல நூறு கண்கள் இருக்கும். ஏன்
எல்லாத்தையும் கவனிக்கணும். எல்லாத்தையும் கவனிக்கிறதுக்கு கடவுளுக்கு 2 கண்ணு பத்தாது, ஒரு தலை பத்தாது. பல தலைகள் இருக்கும், பல கண்கள் இருக்கும், பெரிய வயிறு இருக்கும், வன விலங்குகளினுடைய முகம் இருக்கும். இப்படிலாம் பலவார கடவுளை கற்பனை பண்ணுறாங்க. அதை பார்க்குறாங்க, என்னடா இது கடவுளுங்கிறாங்க, இவன் அழகாக இருக்கணும்னு நினைக்கிறான், கடவுளை மட்டும் ஏன் இப்படி அலங்கோலமாக கற்பிக்கிறான்? இந்த பெரிய வயிறு உள்ள ஒரு நபரை கடவுளை கற்பனை செய்கிறானே, அப்படியான ஒரு தோற்றம் தனக்கு இருந்தால் ஏற்றுக்குவார? தன்னை சார்ந்தவர்களுக்கு அந்த தோற்றம் இருந்தால் ஏற்றுக்குவார? வனவிலங்குகளினுடைய முகம் உள்ளதாக கடவுளை சித்தரிக்கிறாங்களே, அப்படி தனக்கு ஒரு குழந்தை பிறந்தால் ஏற்றுக்குவார? இவர் எந்த விதத்தில் மனிதர்கள் கடவுளை கற்பனை செய்கிறார்களோ அந்த விதத்தில் தனக்கு ஒரு குழந்தை பிறந்தாலும், தன்னை சார்ந்தவர்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு குழந்தை பிறந்தா, மனித உடலாக இருக்குது, தலை மட்டும் வேறையாக இருக்குது, வன விலங்குகளினுடைய முகம் கொண்ட ஒரு தலை இருக்குன்னு வைங்க, அது ஏற்றுக்குமா? நார்மலாக பார்ப்போமா? சின்ன அளவில் ஒரு ஊனம் குறைபாடு வந்தால் கூட பிறக்கும் போது அந்த குறைபாடு தெரியுதுன்னு வைங்க, ஸ்கேன் பண்ணும்போது தெரிஞ்சாலும் பிறக்கும்போது தெரிஞ்சாலும் எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? எந்த பெற்றோராக இருந்தாலும், நான் எவ்வளவு நாளும் செலவு பண்ண தயாராக இருக்கிறேன், என் பிள்ளைக்கு இந்த காலை சரி பண்ணி விட்ருங்க, கையை சரி பண்ணி விட்ருங்க, இந்த தோற்றத்தை சரி பண்ணுங்க இப்படின்னு சொல்கிறாங்கல்ல. அப்போ நம்ம நல்லா இருக்கணும், நம்ம புள்ள நல்லா இருக்கணும்னு எல்லோரும் நினைக்கிறார்கள். ஆனால் கடவுள் விஷயத்தில் மட்டும் விகாரமான தோற்றம் கொண்டவர்களாக, மனிதர்கள் எல்லாம் பயமுறுத்தக்கூடிய தோற்றம் உள்ளவர்களாக ஆக்கிடுறாங்க. அப்போ இப்படி தோற்றம் கற்பிக்கிற காரணத்தினாலேயே கடவுளை இருக்கிறாங்க. கடவுளுக்கு பொண்டாட்டி, இந்த பக்கம் ஒரு மனைவி, இந்த பக்கம் ஒரு மனைவி, அந்த மனைவிகள் மூலமாக பிரச்சனை, பிள்ளைகள் மூலமாக பிரச்சனை, நிலத்தை பங்கிறதுல பிரச்சனை. நம்ம பிரச்சனைன்னு தானே கடவுள்கிட்ட போகிறோம். நம்ம மனைவினால் நமக்கு பிரச்சனைன்னு கடவுள்கிட்ட போனோம்னா அந்த கடவுளுக்கும் மனைவி மேலே பிரச்சனையாக இருக்குது, அந்த கடவுளுக்கும் பிள்ளைகள் மூலமாக பிரச்சனையாக இருக்குது, அந்த கடவுளுக்கும் நிலத்தின் மூலமாக பிரச்சனையாக இருக்குது. அப்போ இப்படி உள்ள ஒரு கடவுள் எப்படி நம்ம பிரச்சனையை தீர்ப்பாரு? இதனால் கடவுள் மறுப்புன்னு சில பேர் அந்த சிந்தனைக்கு போயிடுறாங்க. அப்போ இஸ்லாம் சொல்வதில் இந்த பிரச்சனையும் கிடையாது. ஏன்? இஸ்லாம் அறிமுகப்படுத்தக்கூடிய கடவுள் என்பவன் ஒருவன் தான், இறைவன் ஒருவன். அவனுக்கு எந்த தேவையும் இல்லை, மனைவி இல்லை, பிள்ளை இல்லை, எந்த விதமான துணையும் இல்லை, எந்த விதமான பலவீனமும் இல்லை. அவன் உணவுகளின்பால் தேவை உள்ளவன் அல்ல, குடும்பத்தின்பால் தேவை உடையவன் கிடையாது. மிக தெளிவாக இஸ்லாம் இறைவனை நமக்கு அறிமுகப்படுத்தி விடுகிறது. அவனுக்கு உருவம் இருக்கிறது, ஆனால் அதே வேளை அந்த உருவத்தை நம்ம கற்பனை செய்யக்கூடாது. லைஸ கமிஸ்லிஹி ஷைஉன், அவனை போன்று எதுவும் இல்லை, அல்லாஹ் போன்று எதுவுமே கிடையாதுங்கிறதுனால அல்லாஹ்வுடைய உருவம் இப்படித்தான் இருக்கும், அப்படித்தான் இருக்கும் என்று கற்பனை செய்யக்கூடாது. அப்போ இப்படி இஸ்லாம் அறிமுகப்படுத்தும் பொழுது இதில் நமக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் போய்விடுகிறது. அந்த கடவுளுக்கு விகாரமான தோற்றம் கற்பித்து கொடுக்குற காரணத்தினால யாரெல்லாம் கடவுள் இல்லைங்கிற முடிவுக்கு வர்றாங்களோ அவங்களுக்கு இது மறுப்பாக அமைந்து விடுகிறது. இதுவே இப்படி இஸ்லாத்தில் உள்ளதை சொல்லிட்டோம்னா, இல்லைங்க இஸ்லாம் சொல்லக்கூடிய கடவுள் அப்படிப்பட்ட கடவுள் அல்லங்க. இஸ்லாம் அல்லாஹ் எப்படி சொல்லுதுன்னா, அவனுக்கு மனைவி இல்லை, பிள்ளை இல்லை, தாய் இல்லை, தந்தை இல்லை, அவன் தனித்தவன், அவனுக்கு ஆதியும் கிடையாது, அந்தவும் இல்லை. அந்த அளவுக்கு எந்த விதமான எல்லைகளுக்கு அப்பாற்பட்டவனாக இறைவன் இருக்கிறான், அவனுக்கு எந்த பலவீனமும் கிடையாது என்று நாம் சொல்லும் பொழுது கடவுளுக்குன்னு படைக்க போகிறாங்க, சாப்பாடை படைக்கிறாங்க, சில இடங்களை பார்த்தா மதுவை படைக்கிறாங்க, இதையெல்லாம் பார்க்குறாங்க, பார்த்து இது கடவுளா அப்படிங்கிறாங்க. இஸ்லாத்தில் அப்படிலாம் இல்லைங்க, பொருளை படைக்க வேண்டியதில்லை. கடவுள் ஏழை எளிய மக்களுக்கு தான் நன்மைகள் செய்ய சொல்கிறாரு, உதவிகள் செய்ய சொல்கிறாரு, தனக்கு எதுவுமே தரணும்னு இறைவன் சொல்லலை. இப்படின்னு இஸ்லாம் இறைவன் அறிமுகப்படுத்துறதை சொல்லும் பொழுது அந்த கருத்தில் உள்ளவர்கள் சிந்திக்க துவங்கி விடுவார்கள். அப்போ இது ஒரு விதமாக இருக்கிறது. இன்னொரு சாரா இருக்கிறாங்க, அவங்க தான் என்னன்னு சொன்னால் இந்த பகுத்தறிவுங்கிற பேர், நாத்தியம்ங்கிற பேரில் கடவுளை மறுப்பாங்க. என்ன காரணத்தினால மறுப்பாங்கன்னா, கடவுளை யார் பார்த்தாங்க? இந்த காலத்தில் உள்ளவங்க யாரும் பார்த்தீங்களா? போன தலைமுறையில் உள்ளவங்க யாரும் பார்த்தீங்களா? உங்கள் முன்னோர்கள் பார்த்தாங்களா? ஒரு 500 வருஷத்துக்கு முன்னால், 1000 வருஷத்துக்கு முன்னால் உள்ளவங்கெல்லாம் பார்த்தாங்களா? அப்போ யாருமே பார்க்கலன்னா எதுக்கு நம்பணும்? பார்த்தா தானே நம்ப முடியும். ஒரு விஷயத்தை நம்ம நம்பணும்னு சொன்னால் பார்க்கணும். கடவுளை நம்ம யாருமே பார்த்ததில்லை, அதனால் நம்ம நம்ப வேண்டிய அவசியம் இல்லை இப்படிங்கிற முடிவுக்கு, பார்க்கவில்லை அதனால் நம்ப வேண்டாம் என்கிற முடிவை சொல்லக்கூடியவர்களாக அவங்க இருக்கிறாங்க. இது மிக மிக முட்டாள்தனமான ஒரு கருத்து. பார்த்தா மட்டும்தான் நம்புவாங்கிறாங்கல்ல, இது ஒரு பெரிய முட்டாள். இது எதுவும் பகுத்தறிவுங்கிறாங்க. கடவுளை மறுக்கிறான். கேட்டால் என்ன, நம்ம தான் யாருமே பார்க்கலல்ல, பார்த்தா தானே நம்ப முடியும், அதனால கடவுளை நாங்கள் மறுக்கிறோம், இதுதான் பகுத்தறிவுங்கிறாங்க. இது பகுத்தறிவே கிடையாது. ஏன்? பார்த்தால் மட்டும்தான் நம்புவேன் என்று சொல்வது எந்த விதத்திலையும் பகுத்தறிவில் வராது. இறைவன் நமக்கு 6 அறிவை கொடுத்துருக்கிறார். அவங்க இறைவன்கிறத மறுத்தாங்கன்னா பொதுவாக எல்லா மனுஷனுக்கும் 6 அறிவு இருக்கு. என்னென்ன அறிவுலாம் இருக்கு? பார்த்து அறிதல், கேட்டு அறிதல், தொட்டு அறிதல், முகர்ந்து அறிதல், ருசித்து அறிதல், சிந்தித்து அறிதல், இப்படி 6 அறிவு அனைத்து மனிதர்களுக்கும் இருக்கிறது. இதில் பார்த்து அறிதல், பார்த்தா மட்டும்தான் நம்புவேன்னு சொன்னால் அப்போ மிச்சமுள்ள 5 அறிவு அது மறுக்கிறதுல, கேட்கறது நம்ப மாட்டீங்களா?
இல்லை இல்லை நான் பார்த்தா தான் நம்புவேன். உணர்றதில் நம்ப மாட்டீங்களா? இல்லை பார்த்தா தான் நம்புவேன்னா காற்றை நம்ம யாராவது பார்த்தோமா? காற்றை யாரும் பார்க்கல, ஆனால் உணர்றோம். ஏசிலேருந்து காற்று வந்தாலும், வெளியில் போகிற மரங்கள் சூழ்ந்த பகுதியை கடந்து போகிறோம், அங்கேருந்து காற்று வந்தால் நம்புகிறோம்ல. காற்று உடம்புல படுது, பார்க்கவா செஞ்சோம்? காற்றை நான் பார்க்கவில்லை, கண்ணில் காட்டு, நீ பார்த்தியா? உங்கள் அப்பா பார்த்தானா? பாட்டை முப்பாட்டேன் எத்தனை தலைமுறையில் உள்ளவங்க 500 வருஷத்துக்கு முன்னால் 1000 வருஷத்துக்கு முன்னால் உங்களை யாரும் காற்றை பார்த்தீங்களா? பிடிச்சி அடைச்சி வச்சிங்களா? பார்க்கவில்லை, அதெல்லாம் நம்பவில்லைன்னு சொல்ல முடியுமா? பார்க்காவிட்டாலும் ஏனைய அறிவுகள், கண்ணு மட்டும் நமக்கு அறிவு கிடையாதுல்ல. கண்களை தாண்டி காது ஒரு அறிவு தான். காதால் ஒன்றை கேட்குறோம், பார்க்காட்டாலும் காதால் ஒன்றை கேட்டோம்னா அதை நம்ம நம்பணும். இப்போ இங்கே இருக்கிறோம், திடீர்னு வெளியே குய்யோ முய்யோன்னு சத்தமாக இருக்குது. சத்தமாக இருந்தால் இப்போ என்ன அர்த்தம்? பக்கத்து பில்டிங்லேருந்து சத்தமாக இருக்குன்னு வைங்க, ஆக ஏதோ சத்தமாக இருக்கு, எல்லாம் கிளம்புங்க வெளியே போகணும்னு சொல்லணும்ல. ஒரு 5 பேர் உட்காந்துக்கிட்டாங்க, என்னன்னு நாங்கள் பார்க்கவே இல்லை, பார்க்காமலாம் நாங்கள் வரமாட்டோம், நாங்கள் இங்கே தான் இருப்போம். இல்லை யாரும் பயான் பண்ணல, யாரும் பயான் பண்ணாலும் பிரச்சனை இல்லை, நாங்கள் இங்கே தான் இருப்போம், பார்த்தா மட்டும்தான் வருவோம்னா எப்படி? அது சத்தம் கேட்குறதுல ஏதோ ஒரு பிரச்சனைங்கிறது உணர்த்துதா இல்லையா? அப்போ கேட்குறத வைத்து கொண்டும் நம்ம நம்பணும், அதன் பேரையும் சில முடிவுகளை எடுக்கணும். இன்னும் சொல்ல போனால் கேட்குறது ஒன்று, அது மாதிரி முகந்து அறிதல்னு ஒன்று இருக்குல்ல. யாரும் எதையுமே ரோஜா பூவை பார்க்கல, ஆனால் ரோஜா பூ மனம் வருது. அப்போ என்ன விளங்குவோம்? ஏதோ ரோஜா பூ வாடை வருது, இங்குள்ளே தான் எங்கேயோ இருக்குன்னு நினச்சிக்கோமா இல்லையா? அல்லது அந்த நறுமணம் கொண்ட அத்தரை யாரோ ஒருத்தர் பூசியிருக்கார், நறுமண பொருளை பூசியிருக்கிறாருங்கிற முடிவுக்காவது வருவோம்ல. பார்க்கலங்கிறதுனால அறவே மறுத்துருவோமா? பார்க்காவிட்டாலும் காதால் சிலவற்றை கேட்போம், அதன் அடிப்பில் சிலதை நம்ம நம்பணும். மூக்கால் சிலவற்றை நுகர்வோம், அந்த அடிப்பில் சிலதை நம்பணும். திடீர்னு ஒரு அசுத்தமான வாடை வருது, ஏதோ ஒரு நஜீஸு கிடக்கிற மாதிரி வாடை வருது, நஜீஸு யாரும் பார்க்கல, எலி செத்த வாடை வரும்ல. சில வீடுகளில் சில பகுதிகளில் அந்த பிரச்சனை வரும், எலி செத்த வாடை வரும். எலி எங்கே இருக்குன்னு தெரியாது, வாடை ஹெவியாக இருக்கும். இப்போ சில பேர்ட்ட இல்லை நான் எலியை பார்க்கல, எலியை பார்க்காத வரையிலையும் அப்படி ஒன்று இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன்னா எப்படி? அது அதான் வாடை வருது, முகந்து பார்த்தா எலி செத்து போன வாடை வருது, எலி எங்கேயோ இருக்குது, எங்கே இருக்குன்னு நமக்கு தெரியலை. அப்போ இது மாதிரி நுகர்ந்து அறிதல்னு ஒன்று இருக்குது. தொட்டு அறிதல், கண் பார்வை இல்லாதவங்களாம் இருப்பாங்க, இவங்க பார்த்தா மட்டும் தான் நம்புவாங்கிறாங்கல்ல. அப்போ கண் பார்வை இல்லாதவர்கள் எப்படி நம்புவாங்க? அவங்க தொட்டு தான் நம்ப இயலும், கண் பார்வை அவங்களுக்கு கிடையாது. கேட்டறிது அதையெல்லாம் விட்டுருங்க, அவங்க கண் பார்வையால் எவற்றை நம்ப வேண்டுமோ அதையெல்லாம் தொட்டு தான் அறிவார்கள். அவங்களுக்கு தொடுதல் அறிவு அது கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும். இப்படி ஒன்றொன்றிலையும் பல்வேறு விதமான அறிவுகள் இருக்கிறது. அவற்றை கொண்டு சிந்தித்து நம்ம பார்க்குறதுலேயே கூடுதலாக அறியணுமா இல்லையா? நீங்கள் வந்து பார்க்குறோம், தூரத்தில் பார்த்தா புகை வருது, புகை வந்தால் எதை பார்க்குறோமோ அதை மட்டும் நம்பக்கூடாது, அதோடு சேர்த்து அதை பகுத்தறிவு நமக்கு உணர்த்தும். ரொம்ப புகை வருதுன்னு வைங்க, ஃபயராக இருக்குது, நெருப்பு எரியுது அப்படின்னு அர்த்தம்ல. அதுவே மற்ற இப்போ பள்ளியாசலுக்கு போறிய கக்கூசுலேருந்து புகை வருது, அப்போ என்ன? யாரோ ஒருத்தர் பாய் நோம்பு திறந்துட்டு குப்பு குப்புன்னு பீடி குடிச்சிட்டு இருக்கிறாரு, அதை பார்த்தோன்னே யாருக்காவது ஃபயர் ஆஃபீஸுக்கு ஃபோன் பண்ணுவோமா? கக்கூசுக்குள்ளே போகிறாரு, புகை வருது, புகை வருது, எந்த வீடு பற்றிக்கிட்டு எரியுதுன்னு தெரியல, அடிப்பா ஃபயர் ஆஃபீஸ்க்கு அடி, ஏதோ ஒரு ஆபத்து வந்துருச்சு அப்படியா நினைப்போம். புகைக்கு தக்க புகையை பார்க்குறோம், புகையை பார்த்துட்டு எதை நம்ம நம்புகிறோம்? புகை இருக்குன்னா அங்கே நெருப்பு இருக்குது, நெருப்பை பார்க்கல ஆனால் நெருப்பு இருக்குன்னு நம்புகிறோம். அந்த நெருப்பினுடைய சைஸை கூட நம்ம பகுத்தறிவு சொல்லுது. பெருமளவுக்கு புகையாக இருந்தால் அங்கே ஏதோ பெரிய அளவில் தீ விபத்து ஏற்பட்டுருக்கு நம்ம அறிவு சொல்லுது. சின்ன அளவில் புகையாக இருந்தால் எவனோ பீடி குடிச்சிட்டு இருக்கிறார், சிகரெட்டு குடிக்கிறாருன்னு அறிவு சொல்லுது. அப்போ அறிவு சொல்பவற்றையும் சேர்த்து நம்புவதற்கு பேர் தான் பகுத்தறிவு. அப்படி பகுத்தறிவு உணர்த்தக்கூடியவற்றை மறுத்துவிட்டு பார்த்தா மட்டும்தான் நம்புவேன்னு சொல்வது மிக மடமைத்தனமான முட்டாள்தனமான வாதம் என்பதையும் இந்த நேரத்தில் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இது தொடர்பாக இன்னும் கூடுதலான சில செய்திகள் இருக்கிறது, இன்ஷா அல்லாஹ். அவற்றை நாளை தினம் தொடர்ச்சியாக அல்லாஹ்வை எப்படி நம்பணும்னு குர்ஆன் நமக்கு சொல்லுதோ, ஹதீஸ் சொல்லுதோ, அது தொடர்பான செய்திகளை பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.